क्लास 4 सूर्य किरण बुकला लेसन 7 दर्द सभी को होता है. दर्दना पेन. पेन happens to all. வலி எல்லோருக்கும் ஏற்படும். पाठ का उद्देश्य एम ऑफ द लेसन. जीवन में सबका सम्मान करना. லைஃப்ல எல்லோரையும் மதிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த லெசன்ல நம்ம கற்றுக்க போகிறோம். पाठ प्रस्तावना. इंट्रोडक्शन टू द लेसन. पेड़ पौधों को भी दर्द होता है या नहीं. மரங்களுக்கும் செடிகளுக்கும் வலி வந்து ஏற்படுமா இல்லையா? ஆன்சர் வந்து எஸ், இட் ஹேப்பன்ஸ். ஹோத்தா ஹை. ஆமாம், அது கட் பண்ணால் அது துன்புறுத்தினா அதுக்கும் வலிக்கும். அதுதான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். विभू और कुशल दोनों अच्छे दोस्त थे. टू बॉयज विभू कुशल, they were both very good friends. दोनों ही चौथी कक्षा में पढ़ते थे तथा प्रतिदिन अपनी साइकिल से स्कूल जाते थे. They both were studying in class 4 and every day they used to go to school in cycle. அது சைக்கிளில் தான் அவங்க தினமும் ஸ்கூலுக்கு போவாங்க அந்த ரெண்டு பசங்களும். वे दोनों थे तो गहरे मित्र, किंतु दोनों के स्वभाव में ज़मीन आसमान का अंतर था. They both were thick friends, ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஸு. பட் அவங்க கேரக்டர் வைஸ் அவங்களுக்கு வந்து பூமிக்கும் ஆகாயத்துக்கும் உள்ள அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கேரக்டர் வைஸ். விபு सहनशील और दयालुता. விபு வந்து he was very tolerant and kind. அதாவது சகிப்புத்தன்மையும் இரக்க குணம் உடையவனாகவும் விபு இருந்தான். जबकि कुशल को पशु पक्षियों को तंग करने तथा पौधों या चीज़ों को तोड़ना फोड़ना में बड़ा मज़ा आता था. வெரஸ் வயல் வந்து குஷல் வந்து என்னது எப்படிப்பட்டவன், அனிமல்ஸு பேர்ட்ஸை வந்து டீஸ் பண்ணுறது, அப்புறம் பிளான்ஸு திங்ஸ் எல்லாம் உடைக்கிறது. தோடனே ஃபோடனேனா உடைக்கிறது, அதை வந்து உடைச்சி போடுறது. இதிலெல்லாம் அவனுக்கு ரொம்ப வந்து சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. he had so much fun. स्कूल से लौटते समय कुशल प्रायः बेकसूर कुत्ते बिल्लियों को साइकिल से टक्कर मारते हुए चलता था. ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது குஷல் வந்து ஆஃபன் ஹி யூஸ் டு கொலைட், அதாவது இடிக்கிறது. எதை இடிப்பான்? இன்னசென்ட் டாக்ஸு கேட்ஸு இதெல்லாம் ரோட்டில் இருக்கும்ல, அதெல்லாம் போகிற வழியில் அப்படியே சைக்கிளை வச்சு இடிச்சிட்டு அவன் ஆட்டுக்கு போயிட்டுருப்பான். அப்படிப்பட்டவன் குஷல். इससे कभी कभी पशुओं को चोट भी लग जाती थी. இது மாதிரி பண்ணுறதுனால பிகாஸ் ஆஃப் திஸ் சம்டைம்ஸ் அனிமல்ஸ்க்கு என்ன ஆகுது, அடியும் பட்டுறது. சோட்டுனா அடிபடுறது, इंजरी. वह ऐसा करते हुए स्वयं भी कई बार साइकिल से गिर चुका था. இவன் இது மாதிரி பண்ணுறதுனால தானும் நிறைய தடவை கீழே விழுந்திருக்கான் சைக்கிள்லேருந்து. அதை இடிக்கிறேன்ட்டு அந்த டாக்ஸ் அனிமல் கேட்ஸ் எல்லாம் வந்து இடிக்கிறேன்ட்டு சைக்கிள்லேருந்து அவனும் கீழே விழுந்திருக்கான். विभू ने उसे बहुत समझाया कि दोस्त तुम इस तरह जीवों को सताया मत करो. இந்த குட் பாய் இருக்கான்ல விபு, அவன் வந்து குஷலுக்கு நிறைய டைம்ஸு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கான். ஹி மேட் ஹிம் டு அண்டர்ஸ்டாண்ட். நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கான். அவனுக்கு என்னென்ன ஃப்ரெண்டு, நீ வந்து இது மாதிரி லிவிங் திங்ஸ் எல்லாம் யூ டோன்ட் ட்ரபிள், உயிரினங்களை வந்து எதுவும் துன்புறுத்தாத அப்படின்ட்டு நிறைய தடவை அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கான் விபு வந்து குஷலுக்கு. उत्तर में कुशल बोला. ஆனால் வந்து குஷல் வந்து பதில் என்ன சொல்வான்? டர்போ கஹி கா. டர்னா பயப்படுறது, டர்போக்குனா காவர்டு கோழை. ए கோழையே, तुम क्या जानो ऐसा करने में कितना आनंद आता है. உனக்கு என்ன தெரியும் இது மாதிரி பண்ணுறதுனால எவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு குஷல் இது மாதிரி ஆன்சர் பண்ணுவான். स्कूल से घर पहुंचकर शाम को दोनों मित्र बगीचे में घूमने जाते. ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு ரீச் ஆன பிறகு ஈவினிங் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே கார்டனுக்கு போய் சுற்றிட்டு இருப்பாங்க. रास्ते में कुशल सड़क के किनारे लगे पौधों को छड़ी से पीटता. போகிற வழியில் நடந்துதான் போவாங்க. ஸோ போகிற வழியில் குஷல் வந்து ரோட்டில் சைடில் இருக்கிற அந்த பிளான்ஸ் எல்லாம் ஸ்டிக்கை வச்சு அடிச்சிட்டே போவான்.
इससे पौधों की नरम नरम पत्तियां सड़क पर बिखर जाती. பிகாஸ் ஆஃப் திஸ், இதனால அந்த பிளான்ஸில் உள்ள எல்லாம் சாஃப்டான மென்மையான லீவ்ஸ்லாம் ரோட்டில் கீழே விழுந்துடும். यह देखकर विभू को बहुत दुख होता. இதை பார்த்துட்டு இந்த மாதிரி அவன் பிஹேவ் பண்ணுறதை பார்த்துட்டு விபுக்கு வந்து ரொம்ப சோகமாயிடும். वह उसे समझा समझा कर हार चुका था. விபுவும் குஷலுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணி அவன் வந்து தோத்துட்டான். कुशल हमेशा विभू की सलाह को उसका दप्पूपन और कायरता बताकर किल्ली उड़ा देता था. குஷல் வந்து விபுவோட அட்வைஸை கேட்டுட்டு இவன் என்ன இவ்வளோ கோழையாக இருக்கான், சரியான கோழை அப்படி இப்படின்ட்டு சொல்லி அவனை வந்து யூஸ் டு மேக் ஃபன் ஆஃப், அவனை வந்து கிண்டல் அடிப்பான். இதுதான் வந்து விபுவுக்கும் குஷலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதுலேருந்து ஒன் டே என்ன ஆச்சு அப்படிங்கிறது கதை பார்ப்போம். एक दिन स्कूल से लौटते समय कुशल अपनी आदत के अनुसार लहरा लहरा कर साइकिल चला रहा था. ஒன் டே என்னாச்சு, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது சைக்கிளில் தானே திரும்ப வருவாங்க. ஸோ சைக்கிளில் வந்துட்டு இருக்கும் போது அவனோட ஹேபிட் என்னது, குஷலோட ஹேபிட்டு ஒழுங்காக வந்து சைக்கிள் ஓட்டாமல் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், அப்படியே லெஹர்னா வேவு, லெஹரா லெஹராக்கர்னா அப்படியே அலை மாதிரி இப்படி அப்படி இப்படி ஒழுங்காக ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டாமல் வழியை மறைச்சிட்டு ரோட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டாமல் அப்படி இப்படி வழியை மறைச்சிட்டே ஓட்டிகிட்டே இருந்தான். पीछे से एक स्कूटर वाला हॉर्न दिए जा रहा था. பின்னாடி வந்து ஒரு ஸ்கூட்டர்காரர் வந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தார். வழி விடவே மாட்டேங்கிறான்ல இவன், ஸோ நான் ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தார். जैसे तैसे जगह मिलने पर स्कूटर वाला सामने आया. எப்படியோ அவர் வந்து இடம் கிடைக்கும்னு டக்குன்னு போந்து ஓவர்டேக் பண்ணி குஷலுக்கு முன்னாடி வந்துட்டார். அப்படியே ஓவர்டேக் பண்ணி उसने गुस्से में कुशल को पकड़ा और 2-4 चाटे लगा दिए. அவர் வந்து அந்த ஸ்கூட்டர் வாலா பயங்கர கோவத்தில் குஷலை ஒரே பிடிச்சு 2-3 அரை அப்படியே ஸ்லாப், சாட்டேனா ஸ்லாப், கணத்தில் அரைஞ்சிட்டாரு. அப்படியே कुशल क्रोध से तमतमाते हुए स्कूटर वाले को जाता देखता रहा. அந்த ஸ்கூட்டர்காரர் வந்து குஷலை அடிச்சுட்டு ஒரு வாட்டுக்கு போயிட்டு இருந்தார். அதை பார்த்துட்டு குஷலுக்கு பயங்கர கோபத்தில் அப்படியே குதிச்சிட்டு இருந்தான். ஹி வாஸ் ஃபியூமிங் இன் ஆங்கர். क्रोध से तमतमाते ना, he was fuming in anger. अचानक मुड़कर विभू की ओर देखते हुए बोला. அதுக்கப்புறம் குஷல் வந்து திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா யார் இருக்காங்க அந்த சைடு, விபு இருக்கான். அது விபுவை பார்த்துட்டு கேட்குறான், தும் கைசே தோஸ்த் ஹோ, நீ எப்படிப்பட்ட நண்பன், தும்னே மேரி மதத் நஹி கி, நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, அதாவது அந்த ஸ்கூட்டர்காரர் அடிக்கும் போது நீ ஒன்றுமே பண்ணவே இல்லைல்ல, அதுதான் சொல்கிறான். இஸ் பார் விபு போலா. இதுக்கு வந்து விபு சொல்கிறான், பர் குஷல் கல்தி தோ தும்ஹாரி ஹி தி, ஆனால் குஷல் மிஸ்டேக் வந்து உன்னுடைய தப்பு தானே அப்படின்ட்டு விபு ஆன்சர் பண்ணுறான். பலா குஷல் அப்படி கல்தி மானே வாலா கஹாத்தா, ஆனால் குஷல் வந்து அவனுடைய தவறை வந்து ஒத்துக்கிறவனா என்ன, இல்லவே இல்லை. வஹ் குஸ்ஸே சே பரா ஹுவா, அவன் வந்து ஃபுல்லாக கோவத்தில் இருந்தான். अपनी साइकिल उठाकर तेजी से आगे बढ़ गया. தன்னுடைய சைக்கிள் கீழே விழுந்த சைக்கிளை வந்து தூக்கிட்டு அப்படியே முன்னேறி போயிட்டு இருந்தான். रास्ते में कुशल ने गुस्से से एक छोटे से पिल्ले पर साइकिल चढ़ा दी. வழியில் குஷல் வந்து கோவத்தில் ஒரு சின்ன பப்பி மேலே சைக்கிளை ஏற்றிட்டான். பில்லா சீக்கர் ஏக் ஓர் ஜாகிரா, அந்த பப்பி டாக் வந்து அப்படியே கத்திட்டே ரோட்டில் ஒரு பக்கமாக போய் விழுந்துருச்சு. उसकी माँ गुर्राती हुई दौड़कर आई और कुशल का पीछा करने लगी. அந்த பப்பியோட அம்மா வந்து அப்படியே குலைச்சிக்கிட்டே பின்னாடி ஓடி வந்துட்டே இருந்துச்சு. யார் பின்னாடி, குஷல் சைக்கிள் ஓட்டுறான்ல, ஸோ அது வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே ஓடுச்சு. कुशल ने और तेज साइकिल दौड़ाई लेकिन पिल्ले की माँ ने भी उसकी टांग को पकड़ ही लिया. குஷல் பயத்தில் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக சைக்கிளை ஓட்டினான். ஆனால் பப்பி டாக் இருக்குல்ல, அதோட அம்மா வந்து அவனோட காலை வந்து அப்படியே கவ்வி பிடிச்சிருச்சு.
वह साइकिल समेत धड़ाम से सड़क पर गिर पड़ा. குஷல் வந்து அந்த டாகுக்கு வந்து கவி பிடிச்சதுனால சைக்கிளோட சேர்ந்து தடாம்னு ரோட்ல வந்து கீழே விழுந்துட்டான். उसके हाथ पाव में काफी चोटें लगी. கை காலெல்லாம் நல்லா அடிபட்டுருச்சு. वह सड़क पर पड़ा करा रहा था तभी पीछे से विभू तेजी से साइकिल चलाता हुआ उसके पास पहुंच गया. அடிபட்டுருச்சுல, ஸோ அங்கே அந்த ரோட்டில் உட்காந்து குஷல் வந்து அழுதுட்டு இருந்தான். அப்போது பின்னாடியிலேருந்து விபு வந்து சைக்கிள் குடுகுடுன்னு ஓட்டிட்டு வந்து அவன்கிட்ட வந்து சேர்ந்தான். कुशल கிட்ட வந்து उसने तुरंत कुशल को उठाया और पास ही के नर्सिंग होम में ले गया. விபு வந்து உடனே குஷலை வந்து தூக்கி விட்டு அவனை பக்கத்துலேயே இருந்த நர்சிங் ஹோம்க்கு கூட்டிகிட்டு போனான். குஷல் கி आंखों में आंसू थे. कुशलोட கண்ணில் ஒரே கண்ணீர். विभू ने कुशल के कंधे पर हाथ रखते हुए कहा. விபு வந்து குஷலோட ஷோல்டரில் கை வச்சுட்டே சொல்கிறான். என்ன சொல்கிறான்? दोस्त पौधा हो या पिल्ला या मनुष्य, चोट लगने पर दर्द तो सभी को होता है. फ्रेंड प्लांट செடியோ இல்லை பப்பியோ இல்லை மனுஷனோ அடிபட்ட வலி எல்லாருக்கும் தான் ஏற்படும். डॉक्टर साहब यह जो दर्द निवारक तेल तुम्हें दे रहे हैं यह भी पौधों से ही बनता है. டாக்டர் சார் உனக்கு இந்த பெயின் ரிலீவிங் ஆயில் கொடுத்துருக்காருல, அது கூட பிளான்ஸ்டேருந்து தான் அதை உருவாக்கியிருக்காங்க. மேட் இஸ் மேட் ஃப்ரம் பிளான்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்கிறான். शर्म से अपनी गर्दन झुकाए हुए कुशल बोला. வெக்கத்தினால தலை குனிஞ்சிட்டே குஷல் சொல்கிறான். आज के बाद मैं पौधों या जीवों को कभी तंग नहीं करूँगा. hereafter I will not trouble plants or any living things. அதாவது நல்ல பையன் ஆயிட்டான் குஷல். सारांश summary of the lesson. विभू और कुशल दोनों अच्छे दोस्त थे परंतु दोनों के स्वभाव में बहुत अंतर था. विभू कुशल ரெண்டு பேருமே they were very good friends. ஆனால் கேரக்டர் வைஸ் அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. विभू बहुत दयालु था जबकि कुशल बहुत चंचल. விபு வந்து he was very kind, ரொம்ப இரக்க குணமுடையவன். ஆனால் வந்து குஷல் வந்து he was very playful. वह जीवों और पौधों को बहुत सताता था. குஷல் வந்து எல்லா உயிரினங்கள் அப்புறம் பிளான்ஸ் எல்லாம் he used to trouble them. एक दिन जैसे ही कुशल ने एक पिल्ले को साइकिल से दबा दिया. ஒரு நாள் என்னாச்சு, குஷல் வந்து ஒரு பப்பி மேலே சைக்கிளை ஏற்றிட்டான். அப்படியே पिल्ले की माँ ने दौड़कर उसकी टांग पकड़कर साइकिल से गिरा दिया. அந்த பப்பியோட அம்மா வந்து ஓடி வந்து அவன் காலை ஒரே பிடிச்சு சைக்கிள்ல இருந்து விழ வச்சிருச்சு. इस घटना के बाद पर कुशल को समझ आया कि जीवों को तंग नहीं करना चाहिए. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் குஷல் வந்து புரிஞ்சிருச்சு, இது மாதிரி எந்த உயிரினங்களையும் நம்ம ட்ரபிள் பண்ணக்கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாதுங்கிறது அவனுக்கு புரிஞ்சிருச்சு. पाठ संदेश मैसेज. पौधों और जीव जंतुओं को परेशान नहीं करना चाहिए. प्लांट्स अपर अदर लिविंग थिंग्स वी शुड नॉट ट्रबल. अनमोल वचन वैल्यूएबल वर्ड्स. एक देश की महानता और नैतिकता इस बात से आंकी जा सकती है कि वहाँ पशुओं के साथ कैसे व्यवहार किया जाता है. ஒரு கண்ட்ரியோட எத்திக்ஸ், அதோட கிரேட்னஸ் வந்து எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா, how can we judge the greatness and ethics of a countryனா, அந்த அந்த நாட்டில் அனிமல்ஸை வந்து எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, how do they behave with the animalsங்கிறத வச்சு அந்த கண்ட்ரியை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு காந்திஜி சொல்லியிருக்காரு. व्याकरण एक दृष्टि में. கிராமர். संज्ञा நவுன்லாம் இந்த லெசனில் என்னென்ன நவுன்ஸ்லாம் இருக்குது? ஸ்கூட்டர், குஷல், விபு, சைக்கிள், பில்லா, क्रोध, दयालु. सर्वनाम ப்ரோனவுன்ஸ்லாம் என்ன இருக்குது? उसने, वह, उसके, उसकी. क्रिया verb ஆக்ஷன் வேர்ட்ஸ்லாம்.
आना जाना लौटना सताना विशेषण adjectives describing words லாம் अच्छे गहरे नरम बेकसूर இதெல்லாம் மானக் ஹிந்தி ஸ்டாண்டர்ட் ஹிந்தி கிந்து இப்படியும் போடலாம் மேலே அந்த டாட்டும் வைக்கலாம் பத்தியாங் லீவ்ஸு 2 ஃபார்ம் இருக்குது துரந்த் தூர இந்த மேலே டாட் வைக்கிறது கந்தே க இந்தே கந்தே तंग ता इंग तंग पठन और श्रुतलेख हार्ड वर्ड्स साइकिल प्रतिदिन स्वभाव कुत्तोंग बिल्लियोंग टक्कर दपूपन गुर्राना இதெல்லாம் हार्ड वर्ड्स थैंक यू